யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளிலிருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் மத்தியில் சில விஷயங்களை பேசலாம் என்று கருதுகிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு புதிய விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற குப்பையை முதலில் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போதான் புதிய விஷயத்தை கத்துக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் எவன் சொல்றானோ அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், அவன் தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். சில விஷயங்களை நாம் ஏற்கனவே புரிந்திருக்கக்கூடிய புரிந்துணர்வுல இருந்து வெளியேறுங்க. நிறைய மார்க் வாங்குற மாதிரி குழந்தை படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், உண்மைதான். நல்லா படிக்க சொல்லுங்க. நல்லா படிக்கிறது வேற, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறது வேற. ஒரு டீச்சரா நான் சொல்றேன், குழந்தை மார்க்ல ஃபெயில் ஆகலாங்க, வாழ்க்கையில ஃபெயில் ஆகக்கூடாது. வாழ்க்கையில ஃபெயில் ஆகாம பார்த்துக்கோங்க. இந்த கல்வி கட்டடம், இந்த நிறுவனம் குழந்தைகளை வாழ்க்கையில பாஸ் பண்ணுதான் பாருங்க. அப்போ இது சிறப்பான கட்டடம், இது சிறப்பான கல்வி நிறுவனம். ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இது இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஆங்கிலத்தில் அவர் ஆண்டறிக்கை வாசித்தார். ஆங்கிலம் தெரிந்த ஒரு பேராசிரியரை நீங்கள் தலைமை ஆசிரியராக வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. சிவப்பு என்பது அழகல்ல நிறம். அவ்வளவுதான். உங்கள் குழந்தை ஒரு விஷயத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்கிறதா, புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தை அது வேறு மொழிகளில் சொல்ல தெரிகிறதா, அவ்வளவுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் எந்த இடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்கிறீர்களோ, எந்த இடத்தில் அந்த குழந்தைகளிடத்தில் மிக ஜாக்கிரதையாக பேசுகிறீர்களோ அந்த குழந்தைகள் ஜெயிக்கிறார்கள். ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன். மொழி இருக்கு இல்லையா, பேசுறோம் இல்லையா, மொழி. இந்த மொழி ஒவ்வொரு பெற்றோருக்கும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தாய், எந்த ஒரு தகப்பன், எந்த ஒரு ஆசிரியன், எந்த ஒரு நிர்வாகி தன் நிர்வாகத்திற்கு உட்பட்டவர்களிடத்தில் கெட்ட வார்த்தை வசை சொற்கள் பேசவில்லையோ அவர்களுடைய அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்ட குழந்தைகள் மிளிர்ந்து வருகிறார்கள். கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். கோபமாக இருக்கின்ற பொழுது பேசாதீர்கள். பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு கவனமான ஒரு செய்தி, பாராட்டுகின்ற பொழுது உடனே குழந்தைகளை பாராட்டி விடுங்கள். திட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் யோசித்து திட்டுங்க, பிளான் பண்ணி திட்டுங்க, யோசிங்க. சட்டுன்னு வார்த்தைகளை விட்டுடாதீங்க. பல நேரங்களில் கோபமா சில பேர் பேசுவாங்க, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் அவங்க கோபமா பேசும்போது. அவங்க எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் எனக்கு சிரிப்பு வரும். சில பேர் பேசுறது பார்த்திருக்கீங்களா, கோபத்துல நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீ தான் செத்துருவியே, நீ எப்படி முழிப்ப, அதுவும் பரவாயில்ல, நான் செத்தாலும் உன் வாசப்படி மிதிக்க மாட்டேன், உன்னையே தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேணும், நீ எப்படி என் வாசப்படி மிதிப்ப. கோபத்தில் பேசுவது, கோபத்தில் யார் ஒருவர் பேசி விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை, மிகப்பெரிய வரத்தை இழக்கிறார்கள். எங்க அப்பா சொல்லுவார், அந்த வினாடி நேரம் இல்லையா, அந்த வினாடியை உங்கள் கையகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வினாடிகளை யார் ஒருவர் கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ, அந்த வினாடியில் யார் ஒருவர் விழிப்புணர்வோடு இருக்கிறார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள், தலைமுறைகளை ஜெயிக்கிறார்கள். பேருண்மை இது. எங்கிருந்து தொடங்கிறது? நம் குழந்தைகளுடைய வருங்காலத்தை எங்கிருந்து தொடங்குவது? டீச்சர்ஸ். கலீல் கிப்ரான் சொல்லுகிறான், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். பயந்து போன நான் இதை படிச்சு, யாராவது சொல்ல முடியுமாங்க? உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள், படிக்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள்ங்கிறார். படிச்சு முடிச்ச ஆசிரியர்கள் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிற ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு வழிகாட்டுவார்கள்.
படித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யார்? தன்னுடைய எண்ணங்களை திணிப்பவர்கள் அல்ல. அந்த குழந்தையினுடைய வருங்காலத்தை, அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள். உங்க குழந்தை என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும். எல்லாரும் எப்படிங்க டாக்டர் ஆகுறது? இல்லனா இன்ஜினியர் ஆகணும். வேற வேலையே இல்லையா? இது எவ்வளவு பெரிய அரசியல் தெரியுமா? என்ன மாதிரி பேச்சாளரா வரட்டுமே. இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இவர் எவ்வளவு கூலி வாங்கினாரோ நான் ஒரு 10 மீட்டிங் பேசினா அது சம்பாரிச்சிருவேன். பேச்சாளரா வரட்டுமே, ட்ரைனரா வரட்டுமே, சாஃப்ட் ஸ்கில்ல கொண்டு வாங்க குழந்தைகளை. பால் பால் மேலும் பால், கேட்பரிஸ் அப்படிங்கிறீங்கல்ல, இந்த பால் பால் மேலும் பால் எழுதுறதுக்கு எவ்வளவு ரூபாய் சம்பளம் தெரியுமா? உலகம் விரித்து கிடக்கிறது வாய்ப்புகளை. அந்த வாய்ப்புகளை நோக்கி உங்கள் குழந்தைகளை தயார் செய்கின்ற பொழுது ஒரு மரம், செடி, கொடி எப்படி சுதந்திரமாக வளர்கிறதோ அப்படி வளர விடுங்கள். சொல்லுங்க, வெற்றினா என்னன்னு சொல்லுங்க, தோல்வினா என்னன்னு சொல்லுங்க. தோல்வியை சகித்துக் கொள்ள கற்றுக் கொடுங்கள். வெற்றி பெறுவதென்றால் என்ன? வெற்றி என்பது பயணம் மட்டும்தான், இலக்கு அல்ல என்பதனை சொல்லித்தாருங்கள். நான் நல்லா பேசுறேன். மலிக் பாய் போன் பண்ணி அவ்வளோ பாராட்டினார். அவர் பாராட்ட எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் தெரியுமா? அந்த பாராட்டை, அவருடைய அந்த நினைவுகளை நான் அடுத்த மீட்டிங் அவர் பேசும்பொழுது, நான் பேசும்பொழுது, அவர் கேட்கின்ற பொழுது அதை நான் ஜெயித்தாக வேண்டும் என்கின்ற பொறுப்பு என்னை வந்து சேர்கிறது. நான் மகிழ்ந்து போகிறேன் என்றால் அங்கே நான் தோற்கிறேன். எப்பொழுது பாராட்டை நான் பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேனோ அப்பொழுது நான் ஜெயிக்கிறேன். பாராட்டுகளை பொறுப்பாக்க கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு. வெற்றியை கொண்டாடாதீர்கள் குழந்தைகளே. உங்கள் வெற்றிகளை அடுத்தவர்கள் கொண்டாடட்டும், நீங்கள் கொண்டாடி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் கொண்டாடினால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். 10வது படிக்கின்ற குழந்தை கொண்டாடுகிறது, +2ல எங்க போகுதுன்னு தெரியல. +2ல கொண்டாடிடுது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல எங்க போகுதுன்னு தெரியல. பொறுப்பாக்கி கொள்ளுங்கள். சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்திருக்கிறீங்களா? சாதனையாளர்களை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆர்ப்பாட்டமே இருக்காது அவங்க கிட்ட. ஆர்ப்பாட்டமற்ற, ஆடம்பரமற்ற வெற்றி, சாதனை. உங்க குழந்தை சிகரம் தொடணும்னா நான் ஒரே விஷயம் சொல்லி தந்துறேங்க. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட நான் சொல்றேன் இத, எனக்கு உங்கள் குழந்தைகள் மீது அக்கறை. அதனால தான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவுங்க இம்சை பண்ணுவீங்க அந்த குழந்தைகள்? இவ்வளவு அநியாயம் தெரியுமா? 98 மார்க் வாங்கிட்டு வராங்க ஒரு பையன். 2 மார்க் எங்கடா போச்சு? அழுதுகிட்டே வந்து கிளாஸ்ல உட்காந்துருந்தானா. ஏன்டா அழுவுற? 98 மார்க் வாங்கிட்டு ஏன்டா அழுவுறன்னு பக்கத்துல ஒருத்தன் கேட்டிருக்கான். 2 மார்க் எங்கன்னு அப்பா திட்டுறாருடா. அது ஏன் கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு அவன் 2 மார்க் தான் வாங்கியிருக்கான் மொத்தமா. அவன் சிரிக்கிறான். இது டென்ஷன்ல இருக்குது. 98 டென்ஷன்ல இருக்கு. என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் ஃபர்ஸ்டா வந்தா யார் செகண்டா வர்றது? இப்ப என் கிளாஸ்ல சத்யபாமான்னு ஒரு பொண்ணு 99 வாங்கும். ஷாயினான்னு ஒரு பொண்ணு 98 வாங்கும். நான் 58 தான். நான் நிக்கிறேன் உங்க முன்னால ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியராக பட்டம் பெற்று, டாக்டர் பட்டம் பெற்று உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறேன். 58 தான். 98 99 எங்கன்னு தெரியல. ஜெயிக்கிறதுனா என்ன? விருப்பப்பட்டு படிக்க சொல்லுங்கள். அந்த குழந்தை எதை விருப்பப்படுகிறதோ, எது உனக்கு விருப்பமானதோ அதை அது 8ஆம் கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ்ல கண்டுபிடிச்சிருந்தா அது ஜெயிச்சிரோன்னு அர்த்தம். தெரியலையே இந்த குழந்தைக்கு என்ன வருதுன்னு, என்ன வாங்கணும்னு தெரியலையே. 10th சொல்லுதுங்க நான் டாக்டர் ஆக போறேங்குது. 10th ரிசல்ட் வந்தோடனே சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேங்குது. +2 முடிச்ச உடனே என்னமா பண்ண போற? நான் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்ட, BA எக்கனாமிக்ஸ், கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ். என்னப்பா பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு தெரியல மிஸ். அப்ப எதுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்ச? டீச்சர் ஆயிரலாம்னு நினைக்கிறேன் மிஸ். தென் ஒய் எக்கனாமிக்ஸ்? டீச்சிங்னா அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? எனக்கு குருதியில இருக்கு டீச்சிங். ஐ எம் a teacher by blood. I am a teacher. 17 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பொண்ணு கூட இது வரைக்கும் ஃபெயில் ஆனது கிடையாது என் கிளாஸ்ல. நான் விட்டது கிடையாது. அவ ஃபெயில் ஆக தயாரா தான் இருப்பா. நாங்க விடுறது இல்லை. இதோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன?
அப்படி இருக்கணும் என் கிளாஸ். நான் என்ன சொல்றேனோ அப்படி போட்டா பத்தி எரியும், அப்படி போட்டா விதைஞ்சிரும். அப்படி இருக்கணும் கிளாஸ். ஐ எம் a டீச்சர். என்ன பேஷன் கேளுங்க உங்க குழந்தைகிட்ட. நான் மலேசியா போயிருந்தேங்க. ஒரு பையனை பார்த்தேன், ஒரு பையனை சந்திச்சேன். அந்த பையன் வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறான். அவங்க அப்பா ஒரு டீச்சர். அவங்க 2 பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி. என்னை வந்து பாதுகாக்கிறதா அவங்க பொறுப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு நான் மலிக் பாய் மாதிரி, இந்த நிகழ்ச்சிக்கு மலிக் பாய் மாதிரி எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு வண்டியெல்லாம் ஓட்டி கொண்டு போய் கரெக்டாக விட்டு ப்ரோக்ராம் முடிய கூட்டிகிட்டு போகிற வேலை அவருக்கு. என்ன சார் பண்ணுறான் அவங்க பையன்னு கேட்டேன். அவன் வெட்டினரி டாக்டர். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேற மேடம், எனக்கு விருப்பம் இல்லை மேடம் அதில் அப்படின்னாரு அவரு. அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கு விருப்பம் மேடம். நாங்க சரி, சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சேன் நான். அதுக்கு அந்த அம்மா விளக்கம் சொன்னாங்க. மிக முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேங்க இத. அந்த பையன் நம்ம எல்லாம் குழந்தை பருவத்துல ஜூ கூட்டிட்டு போவாங்களாம். ஜூ கூட்டிட்டு போக சொல்வானா அவன். ஜூ கூட்டிட்டு போனா மிமி ப்ளீஸ் 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 இப்படி 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 கேட்டுட்டு மறுபடியும் போய் பாம்பு பல்லி பூரான போய் பார்க்க போவானா. 3 தடவை 4 தடவையாவது போவானா அதை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரிப்லயே. எங்க பாம்பு பார்த்தாலும் யாருக்கு வருது தெரியல, போறது தெரியல, ஆனா அவன் பண்ணிட்டு பாம்பு பிடிச்சிட்டு வந்துருவானா. 8ஆம் கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ்ல டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல பிடிச்சி வச்சிருப்பானா பாம்பை. வீட்டுக்குள்ள வச்சிருப்பானாங்க 30 டப்பா 40 டப்பால பாம்பை வச்சிருப்பானா. அவங்க அப்பா அடிச்சு பார்த்துட்டாரு, எல்லாம் பண்ணி பார்த்துட்டா. ஆனா பிள்ளை நல்லா படிக்கிற பையன். படிச்சு முடிச்சு +2 முடிச்ச உடனே +2 மாதிரி ஒரு படிப்பு இருக்காங்க, அது படிச்சுட்டு SRMோ ஏதோ ஒரு படிப்பு. அது படிச்சு முடிச்ச உடனே என்னப்பா படிக்க போற அப்படின்னு கேட்ட உடனே நான் வெட்டினரி படிக்கிறேன்ப்பா. உடனே அப்பா சொன்னாரா இன்ஜினியரிங் தான் போகணும்னு. பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். சாபாஷ் தானே நான் அந்த பதில். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்பா நீ சொல்ற மாதிரி நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வெட்டினரி டாக்டர் படிப்பேன், ஓகேவா அப்படின்னு. நானா அப்ப அவன் பிளட்ல இருக்கு வெட்டினரி. அப்புறமா போன் வந்தது, என்கிட்டயும் போன்ல பேசினா. என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல மேம் ஒரு ப்ளூ கலர் ஒரு ஸ்னேக் பார்த்திருக்கேன், அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, செலைன் மாட்டிட்டு இருக்கேங்கிறான். எது ப்ளூ கலர் ஸ்னேக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதான், அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கிறாரு அவரு. நான் நினைச்சேன், டேய் சந்தோஷமா இருக்கிறடா நீ. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வரும். அந்த ஒரு முறையில் யார் ஒருவன் தனக்கு விருப்பமானதை செய்கிறானோ அவன் பாக்கியசாலி இல்லையா? அந்த பாக்கியசாலித்தனத்தை நம் குழந்தைக்கு நான் தர வேண்டும் என்று நான் உங்களை யாசிக்கிறேன். கொடுங்க. அந்த குழந்தை என்னவாக விரும்புகிறதோ அதுவாக வரட்டும். வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை வேறு எதுவாக நீங்கள் மாற்றிவிட்டால் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்காது, பணம் சம்பாதிக்கும். அந்த பணத்தினால் எந்த ஆர்வமும் எந்த ஒரு உற்சாகமும் வராது. பாலு மகேந்திரா அவர்கள் கடைசியாக அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் என்னுடைய கல்லூரியில் வந்து அவர் பேசிவிட்டு போனார். அதுதான் அவர் பேசிய கடைசி பேச்சு. நாங்கள் உணவு அருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாலு மகேந்திரா என்கின்ற மிகப்பெரிய லெஜெண்ட் அவர் சொன்ன ஒரு ரொம்ப பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? பர்வீன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ அது முக்கியம் அல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்றார். விரும்பியதை செய்தல், ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு மனதிலே இருக்கக்கூடிய இந்த கட்டடம் யாரோ ஒருவருக்கு உள்ளார்ந்த நிலையில் உள்ளுணர்வில் முளைத்திருக்கும். இது இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு மனசுல தாங்க வந்திருக்கோம். இந்த அறங்காவலர்கள்லாம் சேர்ந்தால் வேறு ஏதாவது பிசினஸ் பண்ண, அதுவும் தமிழகத்துல இன்னைக்கு நல்ல சாய்ஸா இருக்கிற நிறைய பிசினஸ் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் போகாம ஏன் கல்வி நிறுவனத்தை எதுவும் பள்ளிக்கூடத்தை கட்டினார்கள்? அவர்களுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. எங்கிருந்து தொடங்குவது என்பதனை நான் சொல்லுகிறேன். எப்படி தொடங்குறது? ஒரு சின்ன பையனை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பையனுக்கு 7 வயசு. அவங்க அம்மா ஒரு விவசாயி. அறுவடை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது அந்த நிலத்துல இருக்கிற ஒரு சின்ன பயிரை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல கிச்சன்ல வச்சிருக்காங்க, கண் குளிர்ச்சிக்காக வச்சிருக்காங்க. இது என்னுடைய நிலம் கொடுத்த பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்ல வச்சிருக்காங்க. பையன் ஓடி வந்து நின்னான். நான் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம். ஓடி வந்து நின்னான்.
நின்று, மேம் மாம் கேன் ஐ டேக் 1 carp அப்படின்னா. எஸ் அப்படின்னாங்க அவங்க. ஒரே ஒரு செடி அப்படி பிடிங்கிட்டு ஓடிட்டான். போய் என்ன பண்ணா, அந்த மண்ணில் அவங்களுடைய நிலம் இருக்குல்ல பேடி, அந்த பேடி ஃபீல்டில் அதை விதைச்சிட்டான். விதைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு காது வச்சு கேட்க ஆரம்பிச்சான். காலையில விதைச்சவன் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தான், சாப்பிட்டான், மறுபடியும் ஓடி பேடி ஃபீல்டுக்கு போனான், மறுபடியும் காது வச்சு கேட்டான், வந்தான், தூங்கினான், காலையில எழுந்திரிச்சான், மறுபடியும் வந்தான், காது வச்சு கேட்டான், ஸ்கூலுக்கு போனான், மறுபடியும் சாயந்தரம் வந்தான், காது. இதேதான் வேலை. 3 மாசம் ஆச்சு, செடி வளர்ந்துருச்சு. அவன் தன் டைரியில எழுதி வச்சான், கோதுமை செடிகள் வளருகின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லை. அவன் யார் தெரியுமா? அவன் வேற யாரும் இல்லை. எங்கேயோ உலகத்தின் ஒரு மூலையில் போன் எடுத்த ஹலோ என்று சொன்னால், எங்கேயோ ஒரு மூலையில் நாம் கேட்கிறோமே அந்த சத்தத்தை காற்றலைகளில் மறைய வைத்து நம் வரைக்கும் கொண்டு செலுத்துவதற்கான வித்தையை கண்டுபிடித்த கிரஹாம் பெல். எங்கேயோ மறைந்திருக்கக்கூடிய சத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் மௌனத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று தெரிந்திருந்தது கிரஹாம் பெல்லுக்கு. ஏதோ ஒன்று உங்கள் குழந்தை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதில் அதன் மிகப்பெரிய வெளிச்சமான ஏதோ ஒன்று காத்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள். என்கிட்ட நேற்று கூட நான் இதை சொன்னேங்க. இப்போ நான் போன வாரம் அமெரிக்கா போயிருந்தேன், ஒரு 2 நாளைக்காக ஒரு நிகழ்ச்சி. 26 மணி நேரம், நல்லா கவனிங்க, 26 மணி நேரம் பிளேன்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும். இங்க ராத்திரினா அங்க பகல், அங்க பகல்னா இங்க ராத்திரி. இப்போ அங்க வந்து காலை மணி 7 ஏர்லி மார்னிங். நான் போய் இறங்கின நம்ம ஊருக்கு ஏர்லி மார்னிங், அவனுக்கு சாயந்தரம். சரியான தூக்கம். அவன் தூங்கவே விடலை, ஏன்னா நம்ம செலிபிரிட்டி வந்திருக்கோம். அங்க சாப்பிட கூட்டிட்டு போறாங்க, அங்க போறாங்க, இங்க வராங்க. கரெக்டா 1:30-2 மணிக்கு தள்ளுது எனக்கு. நேரா ஒரு நாடகத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இந்த நாடகத்தை பாருங்க. 2:30 மணி ராத்திரிக்கு நான் நாடகத்தை பார்க்கிறேன். 3:30-4 மணி ஆச்சு. நாடகத்தை முழுக்க பார்த்து முடிச்சிட்டேன். 4:30 மணிக்கு மேடைக்கு கூப்பிடுறாங்க. இந்த நாடகத்தை பத்தி சொல்லுங்க. 24 கேரக்டர், 8 நிகழ்ச்சி. அக்கா பிரிச்சு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி 24 கேரக்டரை எப்படி அட் த ஸ்ட்ரெச் சொன்னீங்க? தூக்க கலக்கத்துல எப்படி சொன்னீங்க? உடனே கிடைக்கிற வரம்லாம் கிடையாது. அது 12 வயசுல பெற்ற வரம். ஒரு ட்ரைனிங் எனக்கு எங்க அம்மா வீட்டில். நீங்க அந்த ட்ரைனிங்கை குழந்தைகளுக்கு தரீங்களான்னு யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா என்ன ட்ரைனிங் தெரியுமா கொடுக்கும் எனக்கு? கரெக்டா சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விடுமா, ஹலோ பல்லோன்னு வந்து சேருவோமா வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எங்க அம்மா சரியா அந்த பெருமாள் திருப்பள்ளி இதுல திருப்பள்ளி கொண்டிருப்பாருல, அதே மாதிரி படுத்திருக்கும். சைடு வாங்கி படுத்திருப்போம். மீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு சுல்தானா அப்படின்னு குரல் கேட்கும். பார்ட்டி முழிச்சிட்டு இருக்கு, சொல்லுங்கம்மா. அங்கே பால்கனியில் பழைய துணி காய போட்டிருக்கேன், மழை வர மாதிரி இருக்கு, எடுத்து இந்த பக்கம் காய போடு. வரும்போது வந்து அந்த கிச்சனில் போய் சோறு வச்சிருக்கேன், உப்பு போட்டானான்னு தெரில, உப்பு போட்டானான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்ல வை, தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்று, கீழே தண்ணி அடித்து வச்சிருக்கேன் குடத்தில். அது வரும்போது கீழே வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்கேன்ப்பா, அது 69 ரூபா 30 காசு 100 ரூபா கொடுத்துருக்கேன், மீதி காசை எண்ணி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வா, அவங்க அக்கா வீட்டில் வந்து அந்த பொண்ணை பார்க்க போகணும்னு சொன்னாங்க, 7 மணிக்கு போகலான்னு சொல்லு, குழந்தைக்கு ஜுரம் இருக்குதாமா, அதில் இந்த மருந்து கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வா, போகும்போது இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போம்பாங்க. எத்தனை வேலை, என்ன வயசு எனக்கு. நடுவில் எதையாவது விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, டின்னு கட்டிடுவாங்க. எல்லாத்தையும் செய்யணும். இந்த அலர்ட்னஸ்ல தான் எனக்கு எது பார்த்தாலும் மனப்பாடம் ஆயிடும். 600-700 பாட்டு கம்பராமாயணத்தில் மனப்பாடம். எனக்கு எதை பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணிடுவேன். பாரதியார் பாட்டெல்லாம் மனப்பாடம். காரணம் அந்த ட்ரைனிங். வீட்டில் நம்ம அந்த ட்ரைனிங் கொடுக்குறோமா, ஆர்டிகுலேஷன் பேர் அதுக்கு. காலையிலிருந்து இரவு வரைக்கும் குழந்தை பள்ளிக்கூடத்தில் என்ன செய்ததோ அதை அம்மா நான் இதையெல்லாம் செய்தேன் என்று வந்து சொல்லும் போது, வாயை மூடு, இரு நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல.
அம்மா காலையில் என்னாச்சு தெரியுமா, நீ கேட்டில் வந்து என்னை விட்டுட்டு போனியா, எங்கள் மேத்ஸ் டீச்சர் வந்தாங்களா, மேத்ஸில் வந்து இந்த கணக்கு போட்டாங்களா, அந்த கணக்கு போட்டு முடிச்ச உடனே அந்த அட்டை போட்டிருந்தேன்ல அந்த புக்கை கொடுத்தோன்னே வெரி குட் போட்டாங்க, அடுத்த அவர் கிளாஸ் வந்து சயின்ஸ் மிஸ் வந்தாங்களா, எல்லாம் சொல்லும். அது ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் டிவி பார்ப்பீங்க, அப்போ தான் ஃபோனில் பேசுவீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீட்டில் குழந்தைகள் இளம் பருவத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் பேசுவதை நீங்கள் கவனப்படுத்தாமல் நீங்கள் டிவியில இருந்தால் உங்கள் கனவின்படி அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் எப்படி வர வேண்டுமோ அப்படி வந்து விடுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. தயவு செஞ்சு இந்த டிவியை மட்டும் பார்க்காதீங்களேன், என் ப்ரோக்ராம் வந்தா மட்டும் பாருங்க. ஏன் உருப்படியா ஏதாவது ஒரு 2 வார்த்தையாவது கேட்கும் கிடைக்கும். இந்த சீரியலை பார்க்கறது மனநோய்க்குரியதுங்க. மனநோய் வருங்க அந்த சீரியலை பார்த்தா. ஒரு கதையாவது நல்ல கதையாங்க, ஒரு பொம்பளையாவது நல்ல பொம்பளையா, அதுல ஒரு பொம்பளை சொல்லுங்க. அடுத்த வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதும் நம் வீட்டில் சீரியல் பார்ப்பதும் ஒன்றுதான். அவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கிறது. நம் வீடுகளில் என்ன நடக்கிறது என்பதனை பாருங்கள். நம் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள். சின்ன சின்ன கதை, குட்டி குட்டி கதை சொல்லுங்கள். மிகப்பெரிய பெரிய விளக்கங்கள் அதிலிருந்து அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும். நாம் சொல்லுகிறோமா? நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்றேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கும் உங்களுக்கும் நடுவில் எத்தனை அடி டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு 20 அடி. நானும் அங்கதானே இருந்தேன். இந்த 20 அடி தாண்டறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. 20 வருடங்கள் என் தவம். நான் அங்கிருந்து இங்க வந்திருக்கேன். சும்மா அப்படி வந்து உட்கார்ந்துட முடியாதாங்க. அது பீடம், இது பீடம். அவ்வளவு சீக்கிரமாக இந்த பயணம் நடந்து விடாது. நௌஷாத் என்கின்ற அட்டகாசமான ஒரு மிகப்பெரிய பேர் இசை ஞானி, ஹிந்தி பாட்டு உலகிலே சாம்ராஜ்யமாக அப்படி ஆண்டு தீர்த்தவர், நம் இசைஞானி இளையராஜாவுக்கு குரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். ஒரு திரையரங்கத்தில் உட்கார்ந்து அவருக்கு வந்து பெரிய பாராட்டு, மகுடம்லாம் சூடுறாங்க. அவருடைய பாட்டு ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவருக்கு பொன்னாடைகள் போர்த்தப்பட்ட பொழுது, அவர் பேசிய அந்த பேச்சு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்ன ஒரு மிக ஆழமான ஒரு பேச்சு. அவர் சொன்னார், நான் இந்த திரையரங்கத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில தான் உட்கார்ந்து இசையமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய இசையில் வரக்கூடிய பாடல்கள் இந்த திரையரங்கத்தில் வர வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். அந்த பார்க்குக்கும் அந்த பூங்காவிற்கும் இந்த திரையரங்கத்திற்கும் 18 அடி தூரம் தான் வித்தியாசம். ஆனால் நான் அந்த பார்க்கில் இருந்து இந்த தியேட்டருக்கு வந்து நிற்பதற்கு 18 ஆண்டுகள் ஆகின என்று சொன்னார். 18 years. தவம் செய்யவில்லை என்றால் வரம் கிடைக்காது. பணம் அல்ல நோக்கம், பணம் வரும். வேலை செஞ்சா பணம் வராம எங்க போகும்? ஆனால் எல்லாம் அதுதான் என்று ஓடாமல் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிப்பதற்கான அந்த முனைப்பு, மனதை சில நிலைகளில் நிலைநிறுத்துதல், தியானம் செய்யுதல் நம்மில் எத்தனை பேருக்கு வருகிறது? நான் ரொம்ப ரகசியமா ஒரு விஷயத்தை சொல்றேன். யார் ஒருவர் வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படுகிறார்களோ அவர்களால் நிதானித்து தியானமாக எதையும் வாசிக்க முடியாது. புத்தகத்தை வாசிங்க பார்ப்போம், பின்னி எடுக்கும். ஒரு பேப்பர் படிச்சா போதும். படிக்கிற பழக்கமே இல்லையே. நம்ம எத்தனை பேருக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு? படிக்க முடியலீங்க. ஒரு காலகட்டம் இருந்தது படிப்பதற்கான காலகட்டம், இன்னைக்கு படிக்க முடியல. என்ன காரணம் தெரியுமா? யாரோ ஒருவனுடைய சிந்தனையை நாம் பார்த்து ரசித்து போயிடுறோம். பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகள் மிக சரியாக வளர்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். Stay alert. Be aware. அலர்ட்டா இருங்க. சுற்றி என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அந்த குழந்தைகளை கண்காணியுங்கள், இந்த வகுப்பறைகளை கண்காணியுங்கள், அந்த டீச்சரை கண்காணியுங்கள், இந்த நிர்வாகத்தினரை கண்காணியுங்கள்.
இவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் எப்படி போய்கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்தது. சரியா போயிட்டு இருக்கு, சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள். அது வேற சொன்னாங்க, சிபிஎஸ்இ அப்படிங்கிற ஒரு உரிமம் கிடைத்தது இந்த பகுதியிலே இந்த பள்ளிக்கூடத்திற்கு மட்டும்தான் என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். அது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம். அவ்வளவு சாதாரணமாலாம் வாங்கிட முடியாது, அந்த அப்ரூவல்லாம் அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது. சிபிஎஸ்இங்கிறது ஒரு நல்ல ஒரு முறை. ஆனால் மொழி என்பது உங்களுக்கு சிக்கலாகின்ற பொழுது அதை பற்றி கொஞ்சம் தியானித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. எது வந்தாலும் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிட முடியாது. எது கன்சியூம் பண்ணணுமோ அதை தான் கன்சியூம் பண்ண முடியும். எது கன்சியூம் பண்ண கூடாதோ அதை கன்சியூம் பண்ண கூடாது. ஏற்கனவே ஜெயிக்கிற இடத்துல நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்கள் குழந்தை ஜெயித்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் குழந்தை ஜெயித்து விட்டது என்றால் ஒரே ஒரு அர்த்தம் தான். 98 மார்க் வாங்குச்சில, அது இல்ல 65 மார்க் வாங்கியிருக்கோம், ஜெயிச்சிருச்சுன்னு நான் என்னால சொல்ல முடியும். ஐ கேன் அசஸ் யுவர் சைல்ட். ஏன்னா அது 65 தான் அதனுடைய கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அது 65 வாங்கிருச்சுன்னா அது ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். 65 தான் அதனுடைய கெப்பாசிட்டினா அது 65 வாங்கிடணும், அது 40 வாங்கக்கூடாது. 40 வாங்குச்சுன்னா அது ஃபெயில். இப்போ சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்தை பார்த்தேன். எல்லாரும் மறையருங்க அப்படிங்கிறாரு ஒரு டீச்சர். ஐன்ஸ்டீன் உட்கார்ந்து இருக்காரு, முன்னால யானை, குதிரை, மீன், பாம்பு, ஒரு பறவை எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் சிஸ்டம், எல்லாருக்கும் ஒரே மார்க் சிஸ்டம். எப்படி இது சாத்தியம் என்று ஐன்ஸ்டீன் யோசிக்கிறான். மரம் ஏறுவதுதான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் என்றால் அந்த மீன் வாழ்க்கை முழுவதும் தன்னை முட்டாள் என்றுதானே நினைக்கும் என்று ஐன்ஸ்டீன் பேசுவதாக ஒரு செய்தி. அந்த குழந்தையில் எது அலர்ட்டாக இருக்கிறதோ அந்த அலர்ட்னஸை நீங்க தூக்கி பிடிங்க. நான் வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு சொல்றேன். இந்த டீச்சர்ஸ்க்கு இதை விட சிறந்த உதாரணம் என்னால சொல்ல முடியல. நான் ஒரு நாள் ஒரு படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேங்க. எதையாவது ஒன்று பார்த்துட்டோம்னா அது உள்ள நுழைஞ்சி அதுக்குள்ள நான் ஒரு 2-3 நாள் என்னால் இருக்க முடியும். ஒரு கவிதையோ, ஒரு சொல்லோ, ஒரு காட்சியோ, ஏதோ ஒரு அசைவோ, ஒரு நிகழ்வோ, ஐ கேன் பி வித் தட். 2-3 நாள் இருக்க முடியும் என்னால், போரே அடிக்காது எனக்கு. அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஒரு படம் கிடைச்சதுங்க. இப்படி அழகா இப்படி போர்வை, அப்படி ரொம்ப தேஜஸா இருக்கார். அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு, ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டு ஒரு ஜீசஸ் இருப்பாரு, கீழே நிறைய ஆடுகள் இருக்கும். எனக்கு திடீர்னு அந்த ஆட்டுக்குட்டியுடைய முகம் ஞாபகம் வந்துருச்சுங்க. என் முகம் ஆயிடுச்சுங்க. அது எனக்கு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். குருவுடைய மடியில போய் உட்காந்துக்கணும்னா எத்தனை டீச்சருக்கு, எத்தனை குழந்தைகளுக்கு பிடிக்கும் தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்மள ஏதாவது ஒரு டீச்சர் பாராட்டி பேசணும்னா 3 நாள் 4 நாள் நம்ம அதே போதையில சுத்திட்டு இல்ல. என்ன ஒரு டீச்சர் இப்படி தொட்டு பேசிட்டாங்கன்றதுனால 3 நாள் நான் குளிக்காம இருந்திருக்கேன். அவ்வளவு போதை. டீச்சர் பாராட்டி சொல்லிடணும், பெஸ்ட், குட் அப்படின்னு சொல்லிடணும். நான் டீச்சரா பயிற்சி பெற்ற பொழுதுதான் அந்த குட், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு டீச்சருக்கான மிகப்பெரிய கடமை என்றே நான் புரிந்து கொண்டேன். மைக்ரோ டீச்சிங், எக்ஸலண்ட், குட், வெரி குட், நான் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரு மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஆட்டுக்குட்டியா பார்த்தேன். அப்படி கொஞ்ச நேரத்தில் என் மூஞ்சி ஆயிடுச்சு. சந்தோஷமாயிட்டேன். அப்போ பார்த்து ஒரு 3 நாள்ல ஒரு ஃபாதரை பார்த்தேன். அவர் என்ன ரொம்ப கிண்டலா பேசுவார். என்னுடைய டீச்சர் அவர். என்ன ப்ரொஃபசர் அப்படிமா? சார் நான் உங்க பொண்ணு சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு நான் போயிடுவேன். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? மதம் மாறக்கூடாது, ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில உட்கார்ற ஆடா மாறணும், என்ன வழி? அவர் சொன்னாரு, எதுக்கு கேட்கிற நீ? அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு, அது மடியில உட்கார வச்சுட்டு இருக்காரு ஜீசஸ் கிரைஸ்ட். என் டீச்சர் மடியிலையும் நான் உட்காரணும், என்ன பண்றது? வாட் இஸ் த குவாலிட்டி? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? மடியில உட்காரணும்னா மேத்யூ சார் பாக்குறாரு. வாட் இஸ் த குவாலிட்டி?
என்ன தெரியுமா அவர் சொன்னாரு, வேணாம் வேணாம், நீ அவர் மடியில எல்லாம் உட்கார வேணாம், நீ அவர் மேய்ச்சல்ல இருக்கிற ஆடாவே இரு, அவர் மடியில எல்லாம் உட்கார வேணான்னாரு. நான் ஏன்னு கேட்டேன். அவர் திருப்பி கேட்டாரு, உனக்கு எதுக்கு அந்த ஆசை? அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு ஃபாதர், எவ்வளவு பாக்கியமானது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னாரு. அப்படின்னா அது ஏற்கனவே கால் உடைஞ்ச ஆடு, கீழே விட்டா மறுபடியும் வழி தவறி போய் கால் உடைச்சிக்கும் அப்படிங்கறதுனால குரு புடிச்சு வச்சிருக்காரு. அத இவ்வளவுதாங்க அவர் சொன்ன செய்தி. என் மூளையில வச்ச வெளிச்சம் என்ன தெரியுமா? as a teacher நான் யார மடியில உட்கார வச்சிருக்கேன்? நல்லா படிக்கிற, அழகா எழுதுற, டெய்லி ஸ்கூலுக்கு வந்துடுற பிள்ளைய தானே நான் மடியில உட்கார வச்சிட்டு இருக்கேன். யார நான் மடியில உட்கார வைக்கணும்? அதை மேய்ச்சல விட்டாலே அதுவே மேய்ஞ்சி திரிஞ்சு சரியா மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணிடும். யார் ஃபெயில் ஆவதற்கு காத்திருக்கிறார்களோ, யார் ஒழுக்கமாக இல்லையோ அவர்களை தான் டீச்சர் மடியில் உட்கார வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்லா படிக்கிற பிள்ளைங்களை மடியில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை தெரிந்து கொண்ட வினாடி அது. யோசித்து பாருங்க, யாருக்கு கைடன்ஸ் தேவைப்படுது? ஒரு சூஃபி கதையை சொல்லி நான் முடிக்கிறேங்க. எனக்கு கொடுத்த நேரம் போய்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. நான் இதை யூடியூப்ல சொல்லியிருக்கீங்க, நீங்க பார்க்கலாம். ஒரு கடைக்கு போய் இப்படி புக்கை திருப்பி பார்த்தேன், ஒரு கதை அது அப்படியே படிச்சேன், பிடிச்சது. அந்த புக்கை முழுக்க வாங்கிட்டேன் நான். ஆனா அந்த கதை மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அந்த புக்ல நான் நிறைய புக்கு வாங்குவேன், நிறைய வாங்குவேன் புக்கு, காசு கொடுத்து வாங்குவேன். என் நண்பன் சொன்னான், எந்த புத்தகத்தையும் யாருக்கும் கடன் கொடுத்து விடாத பர்வீன். ஏன் அப்படின்னு கேட்டேன். என்னிடத்தில் இருக்கும் நூல்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். இந்த புக்கை மட்டும் காசு கொடுத்து வாங்கவே தோணாத நிறைய பேருக்கு. அந்த சூஃபி கதை இப்படி சொல்லுதுங்க. பெற்றோர்களாகிய உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமான ஒரு செய்தி. ஒரு கண்ணில்லாத ஒரு சூஃபி. சூஃபினா யார் தெரியும்ல? இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்று கலத்தல் என்கின்ற விஷயத்தில் தன்னை முழுமைப்படுத்தி கொண்ட ஒரு ஞானி, ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு கண்ணு இல்லைங்க. ராத்திரி நேரத்தில் அப்படி புறப்பட்டு போறாராம். நான் ஒன்னு சொல்றேன், மேத்தமேட்டிக்ஸ்னா அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ், சைக்காலஜினா அப்ளைடு சைக்காலஜி, ஜுவாலஜினா அப்ளைடு ஜுவாலஜி, லிட்ரேச்சர் கூட அப்ளைடு லிட்ரேச்சர் தான். வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இத கையில விளக்கம் வச்சு விளக்கு எடுத்துக்கிட்டு நைட் நேரத்துல பயணம் போனாராம். முன்னால ஒருத்தன் வேகமா வந்தான், அவர் மேல மோதிட்டான். 2 பேரும் டேஷ் ஆயிட்டாங்க. உடனே நெல்ல கொலைஞ்சி அவனும் விழறான், இவரும் விழுறாரு. எழுந்திருச்சு அந்த மோதனவன் சொன்னானா, ஏயா உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா. சூஃபி சொன்னாரா, ஆமாயா கண்ணு தெரியாதுயா எனக்கு அப்படின்னு. உடனே அப்படியா, ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னானா. சூஃபி அந்த ஆளை பிடிச்சி நிறுத்தினாரு. இந்த கில்லி படத்துல பார்த்துருக்கிறீங்கல்ல, இந்த பிரகாஷ் ராஜ் ஒரு வார்த்தை சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அந்த ரேஞ்சில் அந்த சூஃபி சொன்னாரு, பரவாயில்ல பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது. ஏன்? அதை நான் தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்ற? ஆமாயா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ராத்திரியில பயணம் போறேன், ராத்திரியில உனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ என் மேல மோதிரக்கூடாதான் என் விளக்க எடுத்துட்டு வந்தேன். அதை வச்சோ நீ தானே மோதன, அப்ப நீ தானே சாரி சொல்லணும். அவரு பல நேரங்களில் நம் குழந்தைகள் நம் முன்னால் விளக்கு பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றன. நாம் குருட்டாம்போக்கில் அவர்கள் மீது மோதாமல் இருந்தால் சரி. நம்மை விட மேலான உலகத்திற்கு, நம்மை விட மேன்மையான இடத்திற்கு போகக்கூடிய அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மரியாதை செய்வோம், அந்த குழந்தைகளை கொண்டாடுவோம். அந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பை வல்ல இறைவன்